Hey guys, வணக்கம் Aromavijay. ஸோ ரீசெண்டாக சைனா பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாடும் வந்து பயங்கரமாக வந்து க்ளோஸாக இருக்கிற டைமில் சைனா அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் சப்ளையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப இப்போ சைனா வந்துட்டு பாகிஸ்தானுக்கு ஒரு 50 ஆளில்லா விமானங்களை வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இந்த ஆளில்லா விமானங்களை வச்சுட்டு பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. பாகிஸ்தான் ஒருவேளை இந்தியா மேலே வந்து அட்டாக் பண்ணாலோ அப்படி இல்லைன்னு சொன்னால் கூட நம்மளோட பார்டர்லாம் வந்து வாட்ச் பண்ணுறதுக்காக இந்த ஆளில்லா விமானங்கள் வந்து பயன்படுத்தப்படும் அப்படின்றது தான் வந்துட்டு பாகிஸ்தானோட ஒரு நோக்கம். பட் இதே இடத்துல இதே மாதிரி எங்கேயாவது இந்த ஆளில்லா விமானங்கள் மூலம் வாரெல்லாம் வந்து நடந்திருக்காடா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ரீசெண்டாக இந்த அஜர்பைஜான் அப்படின்ற ஒரு நாட்டு இருந்துச்சு. இந்த நாட்டில் வந்து ஒரு சண்டையெல்லாம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி சிரியாவில் வந்துட்டு ஐஎஸ்ஐ ப்ராப்ளம் வந்து நடந்துச்சு. அந்த டைம்லேயும் அங்கே ஒரு பயங்கரமான போர்கள் கண்டினியூ அங்கே வந்து போர் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த நாட்டுகள் எல்லாம் வந்து நடந்த இந்த போர்கள் எல்லாத்துலேயும் வந்து இந்த ஆளில்லா விமானங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னாங்க. ஓகே, இதே மாதிரி டர்க்கி போன்ற நாடுகள் எல்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு நிறைய இந்த மாதிரி ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல பாகிஸ்தான் சைனா கிட்ட இருந்தும் டர்க்கி கிட்ட இருந்தும் இந்த வாங்குற இந்த ட்ரோன்களை வச்சு நம்ம மேலே அட்டாக் பண்ணுறாங்கன்னா ஸோ நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இப்போ நம்மளுக்குள்ள வந்து வரும். ஸோ இதுக்காகத்தான் நம்மளோட ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு கிட்ட ஒரு 4 வருஷத்துக்கு மேலே ஒரு பயங்கரமான ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அதாவது இவங்களுமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆளில்லா விமானங்கள் வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஆளில்லா விமானங்கள் வந்து உற்பத்தி பண்ணி அந்த விமானங்கள் வந்து நம்மளோட இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸில் வந்து இதை வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான்ல வந்து இருக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி ஏர்ஃபோர்ஸில் இந்த இதை வந்து சேர்த்து விட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வந்துட்டு இந்த மாதிரி நிறையா வந்து ஃப்ளைட்டுகளை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க ஆளில்லா விமானங்களை. இந்த விமானங்கள் வந்து ஜெக்வார் அப்படின்ட்டு நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்குள்ள ஒரு ஃப்ளைட் இருக்கு. இந்த ஜெக்வார் அப்படின்ற இந்த ஃபைட்டர் ஜெட்டில் வந்து இந்த ஆளில்லா விமானங்கள் எல்லாத்தையும் வந்து ஃபிட் பண்ணிடுவாங்க. நியர் அபவுட் ஒரு ஃப்ளைட்டில் வந்து கிட்ட வந்து ஒரு 24 விமானங்கள் வந்து ஃபிட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஆளில்லா விமானங்கள் எப்போ பாகிஸ்தான் சைனா இந்த ரெண்டு நாடும் சேர்ந்து அவங்க வந்து ஒரு ட்ரோன் அட்டாக் வந்து நம்ம மேலே வந்து நடத்தினாங்கன்னா நம்ம அந்த டைமில் இந்த ஜெக்வார் அப்படின்னு இந்த ஃப்ளைட்டை வந்துட்டு வானில் வந்துட்டு பறக்க விட ஆரம்பிச்சிருவாங்க. பறக்க விட்டு அந்த ஜெக்வார் அப்படின்னு அந்த ஃப்ளைட்டில் இருந்து கீழே வந்து அது சின்ன அந்த ஆளில்லா விமானங்கள் எல்லாம் வந்து பறக்க ஆரம்பிச்சு அவங்களுக்கு வந்து எதிரிகளை வந்து ஒரு தாக்கி அழிக்கக்கூடிய சக்தி வந்து இதுக்கு வந்து இருக்குது அப்படின்னாங்க. ஸோ ஓகே, இந்த மாதிரி தான் நம்மளோட ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வந்து பாகிஸ்தானோட ட்ரோனுக்கும் சரி சைனாவோட ட்ரோனுக்கும் சரி கவுண்டராக வந்துட்டு ப்ராடக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இதே இடத்துல நம்மளோட இந்தியாவுக்குள்ள இன்னொரு அடிஷனலாக பிரெடேட்டர் அப்படின்ற ஒரு ட்ரோன் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளோட நேவியில் வந்து ஜாயின் பண்ணாங்க. இந்த பிரெடேட்டர் அப்படின்ற இந்த விமானம் வந்து எங்கேருந்து வாங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி வந்து இதை வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதை வந்து நீங்கள் வச்சு பயன்படுத்தி பாருங்க அப்படின்னு சொல்லி அது வந்து நம்மளோட இந்தியன் நேவியில் ஆல்ரெடி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி அமெரிக்காவோட கவர்மெண்ட்டும் சரி ஒரு டிஸ்கஸில் வந்து இருக்கிறாங்க. இதே இந்த பிரெடேட்டர் அப்படின்ற இந்த ஆளில்லா விமானங்களை வந்து இன்னும் வந்து நம்ம பெர்மனெண்ட்டாக அவங்ககிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்றதுக்கான ஒரு டிஸ்கஷன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. பட் கூடிய சீக்கிரம் இதுக்கான ஒரு அப்ரூவலும் கிடைச்சுன்னா நம்மளோட இந்தியாவும் வந்து பிரெடேட்டர் அப்படின்றதையும் வந்து வாங்கப்படும். ஓகே, இது போகிறதுக்கு நம்மக்கிட்ட இன்னும் வேற என்னடா ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஸ்மாஷ் அப்படின்ற ஒரு வெப்பனை பற்றி நம்ம வந்து பேசி ஆகணும். ஆல்ரெடி வந்து இஸ்ரேல்கிட்ட இருந்து நம்ம இந்த வெப்பன் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த வெப்பனை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து சொல்ல வரல. ஏன்னா இந்த ஸ்மாஷ் அப்படின்ற இந்த கன்னை பற்றி நம்ம ஒரு 2 வீக் முன்னாடியே வந்துட்டு ஒரு வீடியோவில் வந்து பேசியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மாஷ் என்னதான் வந்து சைனா பாகிஸ்தானுக்கு வந்து ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணால் கூட நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஸ்மாஷ் அப்படின்ற வெப்பன் ப்ளஸ் வந்து பிரெடேட்டர் அப்படின்ற வெப்பன், அதுக்கப்புறம் இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்க இந்த ஆளில்லா விமானங்கள் இதெல்லாம் வந்து சேர்ந்து பயங்கரமான ஒரு கவுண்டர் அட்டாக் வந்து நம்மளால் ஈக்குவலாக வந்து கொடுக்க முடியும் அப்படின்றத இந்த ஒரு பதிவு மூலமாக வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த பதிவில் பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.